இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய குடியுரிமை. இந்திய குடியுரிமை பற்றிய அடிப்படை விதிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல விதி, இந்திய குடியுரிமை எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 2ல் விதிகள் 5 முதல் 11 வரை இருக்குது. இந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விதி 5 என்ன சொல்லுதுன்னா, வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை. இந்தியாவில் வசித்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை உண்டு. இது வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை. விதி 6 என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் டு இந்தியா. இந்திய பிரிவினை நடந்தப்போ பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை உண்டு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் விதி 6. இந்த என்னைக்கு வரைக்கும்னா ஜூலை 19, 1948 வரைக்கும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது இந்தியா டு பாகிஸ்தான் டு இந்தியா. அதாவது 7வது விதி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்கிறது தான் விதி 7. அதாவது மார்ச் 1, 1947 வரைக்கும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமையை பற்றி சொல்லுது. அடுத்தது விதி 8 என்ன சொல்லுதுன்னா, அனதர் கண்ட்ரிஸ், அடுத்த இந்தியா பாகிஸ்தானை தவிர்த்து மற்ற நாடுகளிலிருந்து இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்கிறது விதி 8. விதி 9, இன்னொரு நாட்டின் குடியுரிமை பெறும்போது இந்திய குடியுரிமையை இழக்கிறார். அதாவது ஃபாரின் கண்ட்ரியோட ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட குடியுரிமையை பெறும்போது இந்திய குடியுரிமையை தானாக இழக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் விதி 9. விதி 10, குடியுரிமை தொடர்ச்சி பற்றி பாராளுமன்றம். குடியுரிமை தொடர்ச்சி பற்றி பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு, அது முடிவெடுக்க. அதை சொல்கிறது தான் விதி 10. விதி 11 என்னதுன்னா, குடியுரிமை பற்றி பாராளுமன்றம் என்ன சட்டங்கள் வேணாலும் ஏற்றலாம். எக்ஸாம்பிள், ஜம்மு காஷ்மீருக்கு இப்போ 370 விதியை ரத்து பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க. இப்படி சொல்கிறது தான் விதி 11. இந்திய குடியுரிமை பகுதி 2 விதி 5 to 11 இப்போ நடைமுறையில் இல்லை. இப்போ நடைமுறையில் இருக்கிறது என்னென்னா, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இந்திய குடியுரிமை சட்டம் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது.